என்னன்னா நான் நோடு இன்ஸ்டால் பண்ணும்போது ரியாக்ட்ல நோட இன்ஸ்டால் பண்ணுவோம். எதுக்கு ஆப் கிரியேட் ஆகாதுன்னா என்பிஎம்மும் என்பிஎக்ஸும் டிஃபால்ட்டா நோடு கூட இன்ஸ்டால் ஆயிரும். பட் என்பிஎம் வந்து சப்போஸ் லேட்டர் வெர்ஷனா இன்ஸ்டால் ஆகும். நம்ம ஒரு ரியாக்ட் ஆப் யூஸ் பண்ணும்போது அந்த ரியாக்ட் ஆப் இன்ஸ்டால் ஆகாது. என்னன்னா என்பிஎம் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்டால் பண்ண முடியாது அதனால. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அதை குளோபலா என்பிஎம் லேட்டஸ்டா இன்ஸ்டால் பண்ணுவாங்க. மேலோட சிண்டெக்ஸை காமிங்க. மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் கேட்சை கிளியர் பண்ணேன். மேலே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸோ நான் என்பிஎம் கேட்ச் க்ளீன், ஏன்னா ப்ரீவியஸாக எதுவும் கேட்ச் இருந்தால் அந்த கேட்சை க்ளீன் பண்ணிட்டு செகண்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்க கீழே. கீழே ஸோ இதில் என்பிஎம் ஐ கொடுத்துறேன். ஐ வந்து ஷார்ட் ஃபார்ம், இன்ஸ்டாலோட ஷார்ட் ஃபார்ம். இங்கே வந்து என்பிஎம் கேட்ச் க்ளீன் ஹைஃபன் ஹைஃபன் ஃபோர்ஸ்னா எஃப்னா ஃபோர்ஸ்னு அர்த்தம். ஃபோர்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணு, ஐ மீன் அந்த கேட்ச் எல்லாமே க்ளீன் பண்ணி விடு அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல என்பிஎம் ஐங்கிறது இன்ஸ்டால். கைஃபன் ஜினா குளோபலா இன்ஸ்டால் ஆகுது, நம்ம லேப்ல குளோபலா இன்ஸ்டால் ஆகுறதுக்கு. ஸோ அதில் என்ன இன்ஸ்டால் ஆகும், என்பிஎம் அட் போட்டோம்னாலே லேட்டஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை வெர்ஷன்ஸ் பர்டிகுலர் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த அட். ஸோ நான் அட் போட்டு லேட்டஸ்ட்னு கொடுத்துட்டோன்னே லேட்டஸ்ட் எனக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு. ஓகே. இல்லை இல்லை, என்பிஎம்மும் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆயிரும் நோடோட. பட் அப்படி இன்ஸ்டால் ஆகும்போது செல்ல டிவைஸுக்கு அது சப்போர்ட் ஆகாது. ஐ மீன் உங்க இப்போ விண்டோஸ் உங்களுக்கு சப்போர்ட் ஆகலையா. ஸோ நம்ம என்ன பண்ணோம், பழைய என்பிஎம்லாம் ஏர் இருக்கும், அந்த டேட்டாஸ் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்கோம், கேட்சை கிளியர் பண்ணிட்டோம். கிளியர் பண்ணிட்டு அதை மறுபடியும் இன்ஸ்டால் பண்றோம் குளோபலா. ஸோ குளோபலா இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ரியாக்ட் ஆப் கிரியேட் ஆயிடும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணுங்க கீழே. இப்போ சிடி மை ஆப் அண்ட் என்பிஎம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சிடி மை ஆப் கொடுத்துட்டு அடுத்து என்பிஎம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல இல்ல, வார்னிங் மெசேஜ் இல்லை. என்னன்னா அதுல சம்திங் ஆல்ரெடி ரன்னிங் ஆன் த போர்ட் 3000. ஸோ அப்போ என்ன நடக்குன்னா அங்க ஏதோ ஒரு நம்மளுக்கு டிஃபால்ட்டாவே ரியாக்ட் வந்து 3000 போர்ட்ல ரன் ஆகும். பட் ஏதோ ஒரு போர்ட் வந்து 3000ல ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த போர்ட்டை ஸ்டாப் பண்ண சொல்லும். அப்போ என்ன பண்ணும், ஒன்று ஸ்டாப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க, ரன் பண்ணுங்க, இல்லாட்டி வேற போர்ட் யூஸ் பண்ணிடுங்க சொல்லும். அதான் போட்டு would you like to run app on another port அப்படின்னு கேட்கு. ஸோ எஸ் அப்படின்னு கொடுத்து ஒய் கொடுத்து என்டர் தட்டுங்க, இல்லை எஸ் கொடுத்துங்க. என்டர் மட்டும் தட்டுங்க, என்டர். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ரியாக்ட் ஆகிட்டு உங்கள் ஃபோல்டர் காமிங்க. ஆ சேவ் பண்ணி வச்சுருக்க ஃபோல்டர் தான். ஓகே. மை ஆப் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்க, அது என்ன ஃபோல்டர்? ஓகே. அந்த ரியாக்ட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணி. ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு. சரி, ஓகே, உங்கள் ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ நான் எஸ்டர்டே சொன்னது தான். ஸோ ஆப் எனக்கு மை ஆப்பில் ஃபுல்லாமே கிரியேட் ஆகிட்டு. ஸோ நோட் மாடல்ஸ்னால் என்னென்னு நான் சொல்லியிருப்பேன். என்னன்னா நம்மளோட பேக்கேஜ் டிஃபால்ட்டாகவே ஒரு ரியாக்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணாலே அந்த நோன் மாடல்ஸ்க்குள்ள டிஃபால்ட்டாகவே அது இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதுக்கு என்னென்ன ரெக்வயராக டிஃபால்ட்டாக இருக்கிறதோ அது ஃபுல்லாமே நோன் மாடல்ஸ்குள்ளே தான் இருக்கும். அந்த நோன் மாடல்ஸ்குள்ளே என்னென்ன பேக்கேஜ் இருக்கோ அதை ஃபுல்லாமே பேக்கேஜ் டாட் ஜேசனில் தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். என்னன்னா இது ஒரு என்ட்ரி ஃபைல் மாதிரி.
ஸோ இந்த இடத்துல அந்த டிபென்சில என்னதெல்லாம் இருக்கோ அதுதான் நம்ம நோன் மாட்ஸ்லயும் இருக்கும். அதை தவிர்த்து வேற எக்ஸ்ட்ரா எது இருக்கும், அது வந்து டிஃபால்ட்டா இருக்கிறது. இப்போ ரியாக்ட், ரியாக்டாம், ரியாக்ட் ஸ்கிரிப்ட், அடுத்து இந்த மாதிரி டெஸ்டிங் லைப்ரரி, ஸோ சம்திங் இருக்கு. ஸோ நம்மளுக்கு நம்ம இதுல இருந்து நம்ம எடுக்கிறது வந்து இந்த மூணு தான்: ரியாக்ட், ரியாக்டாம், ரியாக்ட் ஸ்கிரிப்ட். இது டிஃபால்ட்டாவே எல்லாத்துக்குமே காமனா ரன் ஆகும். ஸோ பேக் ஸ்டார்ட் ஜேசன்ல ஸ்கிரிப்ட்னு இருக்கு. ஸோ அதை நம்ம ஸ்கிரிப்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு, அடுத்து இதுல ப்ரௌசர், அடுத்து குரோம் வெர்ஷன், ஃபயர் பாக்ஸ், அது மாதிரி எப்படி ப்ரௌசர்ல ரன் ஆகணும், எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது எல்லாமே இந்த டிபென்சில ஒரு ரூல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்ம உள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதோட என்ட்ரி ஃபைல், இந்த நோன் மாடல்ஸோட என்ட்ரி ஃபைல் தான் இந்த பேக்கேஜ் டாட் ஜேசன். அப்போ என்னன்னா, ஒரு என்ட்ரி ஃபைல் நான் ஒன்று இன்ஸ்டால் பண்றேன்னா அது ஃபர்ஸ்ட் இந்த பேக்கேஜ் டாட் ஜேசன்ல போய் அப்ளை ஆகும். அந்த டிபென்சிஸ்ல போய் அப்ளை ஆகும். அது உங்களுக்கு அப்ளை ஆகி உங்களுக்கு நோட் மாட்ஸ்ல போய் இன்ஸ்டால் ஆகும். அப்போ நான் ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு பூட் ஸ்டாப்பை இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஒரு சீரியல் லிங்கா எடுத்து அதை கனெக்ட் பண்ணி நம்ம ஆன்லைன் யூஸ் பண்ணியிருந்தோம். அப்போ நீங்க ஒரு இன்டர்நெட்டே இல்லாம ஒரு ஆப்ல போனீங்கன்னா அந்த சீரியல் லிங்க் ஒர்க் ஆகாது. அப்போ நான் என்ன பண்றேன்னா, அந்த பேக்கேஜையே நான் இன்ஸ்டால் பண்ணி நம்ம பேக்கேஜுக்குள்ள செட் பண்ணிடுவேன். ஸோ அப்படி செட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டா அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது. நம்ம இங்க இருந்து இந்த நோட் மார்க்ஸ்ல இருந்தே அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ அங்க இருந்து ஐகான்ஸ் எடுத்துக்கிறது, ஸோ அங்க இருந்து வேற ஏதோ ஃபாண்ட் அங்க இருந்து எடுத்துக்கலாம், அங்க இருந்து ஸ்டைல்ஸ் எடுத்துக்கலாம். அப்ப என்ன, அந்த பூட் ஸ்டாப் இன்ஸ்டால் பண்ணும்போது அது நோட் மார்க்ஸ்ல உள்ள போய் அப்ளை ஆயிரும். ஸோ அந்த நோட் மார்க்ஸ்ல இருந்து அந்த பூட் ஸ்டாப்பை எடுத்து நம்மளுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் நோட் மார்க்ஸ். ஸோ பப்ளிக். ஸோ இண்டெக்ஸ்ல என்னன்னா, நம்ம ப்ரௌசருக்கு அண்டர்ஸ்டாண்ட் லாங்குவேஜ் வந்து HTML, இண்டெக்ஸ் டாட் HTML. ஸோ இண்டெக்ஸ் டாட் HTML தான் போய் அப்ரோச் ஆகும் நம்ம டாக்குமெண்ட்ல. ஸோ அப்படிதான் போய் அப்ரோச் ஆகும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் பண்றதுக்கு V8 இன்ஜின் இருக்கு குரோம்ல. ஸோ ஒவ்வொரு ப்ரௌசர்லயும் வேற வேற இன்ஜின்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்க பார்த்தா தெரியும். ஸோ இப்போ குரோம்ல வந்து V8 இன்ஜின் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும், ஜேஎஸ் ரன் பண்றதுக்கு. ஸோ ஜேஎஸ் அது ரன் பண்ணும், ஒரு ஸ்கிரிப்டா ரன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் ப்ரெசென்ட் ஆகும். ஸோ அப்படி ப்ரெசென்ட் ஆகும்போது நம்மளுக்கு இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் தான் உங்களுக்கு ரன் ஆகும். இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் தான் உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ நான் இப்போ சிடி மை ஆப் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அடுத்து npm ஸ்டார்ட். ஸோ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறதுனால இப்போ எனக்கு டெவலப்மெண்ட் டைரக்டா ப்ரௌசரே போகுது. ஸோ போர்ட் வந்து 3000. இந்த போர்ட்டும் நோடு தான். நோடு வந்து அதை போட்டு நம்மளுக்கு தந்து லோக்கல்ல உள்ள டெவலப்மெண்ட் சர்வர் கூட செட் ஆகி உங்களுக்கு அவுட்புட் ரன் ஆகும். இப்போ இது ரியாக்ட் லோகோ ரன் ஆகுது. இந்த ரியாக்ட் லோகோ இந்த இண்டெக்ஸ் டாட் HTML இருக்கா? ஏன்னா இதான் நம்மளுக்கு ரன் ஆகுது. நம்மளுக்கு ப்ரௌசர்ல இந்த இண்டெக்ஸ் டாட் HTML ரன் ஆகுது. ஸோ அந்த லோகோ இந்த இண்டெக்ஸ்ல இருக்கா? இல்ல. ஆனா எப்படி ரன் ஆகுதுன்னா, இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிருக்கேன். கமெண்ட் பண்ண உடனே எனக்கு இந்த லோகோ போயிடுச்சு. ஸோ கமெண்ட் பண்ண உடனே எனக்கு இந்த லோகோ வந்து எனக்கு போயிட்டு, பட் நான் இதை கமெண்ட்ல இருந்து எடுத்தேன்னா எனக்கு அந்த லோகோ வருது. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? இல்ல இல்ல இல்ல, பூட்ஸ்ட்ராப் போட்டுருங்க, பூட்ஸ்ட்ராப் போட்டுருங்க. இப்போ நான் இந்த டிவ்வை நான் கமெண்ட் பண்ண உடனே எனக்கு இமேஜஸ் இங்க உள்ள கண்டென்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிட்டு. பட் இருந்துச்சுன்னா அந்த கண்டென்ட் வருது. இது எதனால? ம். அஹ் இல்ல, என்னன்னா இதுல ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் நார்மலா இதுல ஒண்ணு அடிக்கிறேன்னா நீங்க பாத்தீங்கன்னா இதுல உள்ள அப்ளை ஆகும். பட் இதுல இந்த div நான் ஒண்ணு கிரியேட் பண்ணி அதுக்குன்னு ஒரு யூனிக் நேம் செட் பண்ணிருக்கேன், ரூட். இந்த நான் என்ன பண்ணிருக்கேன்னா, நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணுவோம், HTML ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு div கிரியேட் பண்ணி அந்த divக்குன்னு ஒரு நேம் கொடுத்து அந்த நேமை கால் பண்ணி அங்க அப்பான் பண்ணுவோம், இல்ல இன்னர் டெக்ஸ்ட் கொடுப்போம், இல்ல இமேஜை செட் பண்ணுவோம். அப்படிதானே? ஆனா இங்கேயும் அதே தான். ஸோ அந்த டிவ்வை கிரியேட் பண்ணிட்டேன், அந்த ஐடி அதுக்கு ஒரு யூனிக் நேம் ரூட்னு கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ரூட்டை நான் எஸ்ஆர்சியில் கால் பண்ணுவேன். ஸோ எஸ்ஆர்சியில் நான் கால் பண்ணுவேன். ஓகே. ஸோ எஸ்ஆர்சி நான் உள்ள போனேன். இப்போ அந்த ரூட்டை விட்டுருங்க. இப்போ நான் எஸ்ஆர்சிக்கு உள்ள போனேன். எனக்கு ஆப் டாட் சிஎஸ்எஸ், ஆப் டாட் ஜேஎஸ், ஆப் டாட் டெஸ்ட், டெஸ்ட் டாட் ஜேஎஸ், அடுத்து இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ், அடுத்து இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ், அடுத்து லோகோ, அப்படி சொல்லி நிறைய இருக்கு.
இது எனக்கு இதுல எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் இந்த இண்டெக்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த இண்டெக்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த இண்டெக்ஸ்ல இருந்து தான் இந்த இண்டெக்ஸுக்கு உங்களுக்கு மூவ் ஆகும். இந்த இண்டெக்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு குரோமுக்கு மூவ் ஆகி உங்களுக்கு அவுட்புட்ஸ் ஆகுது. இப்போ நான் இந்த இண்டெக்ஸ் போறேன், அந்த இண்டெக்ஸ் இங்க பாருங்க, இந்த இண்டெக்ஸ்ல இது டிஃபால்ட்டாவே ரியாக்டே ஹெட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம இப்போ div id ரூட் அப்படிங்கிறத நம்ம கெட் பண்ணல, நம்ம கிரியேட் பண்ணல. டிஃபால்ட்டாவே ரியாக்ட் வந்து கிரியேட் பண்ணி அதை இண்டெக்ஸ் டாட் எஸ்ஆர்ஸ்குள்ள இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ல அதை கால் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்போ ரியாக்ட் டாம் கிரியேட் ரூட் அதை ஃபுல்லாமே ஒரு ரூட்டாக கிரியேட் பண்ணி எதை ரூட்டாக கிரியேட் பண்ணோம், அந்த டிவ்வை. ஸோ அந்த டிவ்வுங்க கால் பண்ணியிருக்கோம், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. இந்த ரூட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் டிவ் வரும். இந்த டிவ்வை ஃபுல்லாகவே ஒரு ரூட்டாக கிரியேட் பண்ணிட்டு அந்த ரூட் டாட் ரெண்டர், இதெல்லாம் ரியாக்டோட ஸ்ட்ரக்சர். ஓகே, இது ரியாக்டோட ஸ்ட்ரக்சர். இதில் எதுவுமே நம்ம கை வைக்க வேண்டாம். பட் இந்த ஆப் டாட் ஜேஸ் இருக்கா, இந்த ஆப் டாட் ஜேஸ் தான் காமன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எல்லாமே காமனன்ட் பேஸ்ல தான் நம்ம வந்து ரியாக்டோட ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி அதை நம்மளுக்கு ப்ரௌசர்ல அப்ரோச் பண்ணுவோம். இப்போ எப்படி நான் சொல்றேன்னா, இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன். இதை ரிமூவ் பண்ணோடனே எனக்கு எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நான் ரூட்டை கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அங்கே உள்ள இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அங்கே ஒரு டிவ் கிரியேட் பண்ணிருக்கு. அந்த டிவ்வை இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ல டிஃபால்ட்டாகவே ரியாக்டை கெட் பண்ணி அதை ரெண்டர் பண்ணியிருக்கு. ஸோ எதை ரெண்டர் பண்ணோம், ரியாக்ட் டாட் ஸ்ட்ரிக் மூடுங்கிறத விட்டுருங்க. இதுக்குள்ள நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தான் நம்ம ரெண்டர் பண்ணோம். ஓகே, ஸோ நான் இப்போ இது நார்மலாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் ரெண்டர் ஆயிருக்கு. அப்போ நான் இதில் கொடுக்குறது ஃபுல்லாமே எனக்கு இங்கே போய் அப்ளை ஆகும். ஏன்னா இதை தான் இங்கே கால் பண்ணியிருக்கோம், டிஃபால்ட்டாகவே ரியாக்ட் கால் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ நம்ம இதுக்குள்ள தான் நம்ம எல்லா ஃபைல்ஸுமே எழுதுறோம். உங்களுக்கு ஒரு ஹோம் தேவைப்பட்டுச்சுன்னா இதில் ஒரு டிவ் போட்டு அதுக்கடுத்து ஒரு இன்புட் போட்டு ஒரு சம்திங் ஒன்று எழுதி வச்சிட்டோம்னா, ஸோ இன்புட் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுமாதிரி உங்களுக்கு டிஃபால்ட்டாக எல்லா ஸ்டைல்ஸுமே இதில் எழுதுகிற மாதிரி வரும். பட் இங்கேயும் ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கு. நம்ம நிறைய காம்பவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதில் எழுதிக்கிட்டே போனால் உங்களுக்கு அப்படி போயிட்டே இருக்கும், அப்படிதானே? ஸோ போயிட்டே இருக்கும். இது நாட் த ப்ராப்பர் வே. ஸோ அதுக்காண்டி தான் ரியாக்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸை மட்டும் அழிச்சிடக்கூடாது, மற்றபடி எல்லாத்தையும் அழிச்சிக்கலாம் உங்களுக்கு தேவை இல்லைன்னா. பட் அதுக்காண்டி தான் ஒரு ஆப் டாட் ஜேஎஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணிச்சிருக்காங்க. எது கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, காமனாக ஒரு இதில் ரேப் பண்ணுங்க, ரேப் பண்ணி அதை இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ல கொண்டு போய் செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒரு பேரண்ட் இருக்குன்னா பேரண்ட்டுக்குள்ள ஏகப்பட்ட சைல்டு இருக்கும். அந்த என்னன்னா இப்போ ஒரு இப்போ நான் ஒரு ரியல் டைம் சொன்னேன்னா, இப்போ ஒரு ஃபவுண்டர் இருக்காங்க, ஒரு ஆஃபீஸோட ஃபவுண்டர் இருக்காங்கன்னா எல்லா எம்ப்ளாயிஸ்மே அவங்ககிட்ட போய் ரிப்போர்ட் பண்ண முடியாது. எல்லா எம்ப்ளாயிஸ்மே சிஇஓ அவங்ககிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணி சிஇஓ மட்டும் ஓனருக்கு ரிப்போர்ட் பண்ற மாதிரி வரும். அந்த சினாரியோ தான் இங்கேயும். ஸோ என்னன்னா இண்டெக்ஸ் டாட் ஜேஸ் தான் ஒரு ஃபவுண்டர் மாதிரி வச்சுடுங்க. ஸோ ஆப் டாட் ஜேஸ் வந்து அவங்களா அதான் எக்ஸாம்பிளுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம், இதை நான் டெலிட் பண்ணிட்டு வேற நேம்னாலும் வச்சுக்கலாம். பட் இந்த ஆப் டாட் ஜேஸ்ல எல்லாத்தையும் ரேப் பண்ணுங்க, ரேப் பண்ணி இந்த ஆப் டாட் ஜேஸை கொண்டு போய் இதில் ரேப் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ அப்படி ரேப் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ அந்த ஆப் டாட் ஜேஸ் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு ஆப் டாட் ஜேஸோட அவுட்புட் வரும். ஸோ இந்த ஆப் டாட் ஜேஸ்ல தான் அந்த லோகோ கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ டிவ் இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது ஓகே, இதெல்லாம் நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி. இது எதுக்காண்டி கொடுத்து வச்சிருக்கோம் இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இது வந்து ஒரு HTML எழுதுற மாதிரி. இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டேன்னா பாருங்க, அது ஏற்கனவே இந்த இதுக்கு ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆப்புக்கு. ஸோ அதனால சென்டர் யூஸ் ஆகுது. இப்போ பாருங்க, இப்போ ஆப்புக்குள்ள நான் ஒரு கண்டென்ட் எழுதி அதை இண்டெக்ஸ்ல ரேப் பண்ணியிருக்கேன். ரேப் பண்றதுனால இண்டெக்ஸ் டாட் HTML போய் அப்ளை ஆகி உங்களுக்கு அவுட்புட் ஷோ ஆகுது. ஸோ ஓகே, இதுக்கடுத்து இது என்னது, எனக்கு இது புரியவே இல்லை. ஸோ ஆப் ஏதோ ஃபங்க்ஷன் ஆப், இது ஒரு ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க, ஏதோ ரிட்டர்ன் போட்டிருக்கீங்க, ரிட்டர்னுக்குள்ள HTML யூஸ் பண்ணியிருக்கீங்க, இது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா இதை விட்டுருங்க, இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். நான் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஸோ இங்கேருந்து இம்போர்ட் பண்ணியிருப்போம், அந்த இம்போர்ட்டை நான் ரிமூவ் பண்ணிடுவேன். இப்போ என்னன்னா நம்ம HTML-லையும் JS எப்படி கிரியேட் பண்ணுவோம்,
அதே அதேதான் இங்க டூ காம்பனன்ட்ஸ் இருக்கு ரியாக்ட்ல. ஃபங்க்ஷன் காம்பனன்ட் அண்ட் கிளாஸ் காம்பனன்ட். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் காம்பனன்ட் அண்ட் கிளாஸ் காம்பனன்ட். ஓகே. ஸோ நீங்க இன்டர்நெட் போனீங்கன்னா ஃபங்க்ஷன் எஸ் கிளாஸ் காம்பனன்ட் ரியாக்ட் அப்படின்னு போட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் காம்பனன்ட் ரியாக்ட் காம்பனன்ட் ரெண்டு தான் இருக்கு. ஸோ நம்ம இன் ஃபியூச்சர்ல ஃபுல்லாகவே ஃபங்க்ஷன் தான், கிளாஸ் கிடையாது. ஏன்னா ரியாக்ட் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும்போது 2013 வந்துச்சு. அப்போ அவங்க கொண்டாந்தது கிளாஸ் காம்பனண்ட்டை வச்சு தான் டெஃபைன் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட் ஷோ பண்ணாங்க. பட் கிளாஸ் காம்பனண்ட் எதுக்கு? ஊப்ஸ் கான்செப்ட்ல இருக்கும். ஊப்ஸ்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஊப்ஸ் கான்செப்ட்ல இருக்கும். ஸோ ஊப்ஸ் கான்செப்ட் எனக்கு வேண்டாம், ஃபங்க்ஷன் காம்பனண்ட் மாதிரி வேற ஒரு காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணாங்க. அது பேர் தான் ஃபங்க்ஷன் காம்பனண்ட். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் காம்பனண்ட்டாக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு ஜேஎஸ் ஃபைலை கிரியேட் பண்ணுறேன். நம்ம எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை கிரியேட் பண்ணுறோம் அதே மாதிரி தான் ஒரு ஜேஎஸ் ஃபைலை கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதை என்ன நேம்னா என்ன நேம்லாம் வச்சுக்கலாம். ஸோ இனிஷியல். ஸோ இனிஷியலாக வரப்போது இனிஷியல் டாட் ஜேஎஸ் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இனிஷியல் டாட் ஜேஎஸ் கிரியேட் பண்ணிட்டு இதில் ஒரு ஃபங்க்ஷன் காம்பனண்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து இது வந்து ஒரு ஜேஎஸ்க்குள்ள ஒரு ஜேஎஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டனாலே அது ஒரு காம்பனண்டா தான் நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ள ஏதோ ஒரு காம்பனண்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு திங்க் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் உங்களை யார்ட்ட சொல்றேன். ஸோ நீங்க போங்க, நீங்க அப்படி உங்க லேப்ல கீழே எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்களா? ஸோ அதில் ES7 அப்படின்னு அடிங்க. அதில் இந்த ஆப்ஷன்ஸ் வருதா உங்களுக்கு? அதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த இடத்துல இன்ஸ்டால் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ நீங்க ஒரு ஃபைலை ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிடுங்க. இன்ஷியல்னு ஒரு ஃபைலை உங்க இதுலயும் எஸ்ஆர்சியில் கிரியேட் பண்ணுங்க. நம்ம ஒர்க் பண்றது ஃபுல்லாமே எஸ்ஆர்சிக்குள்ள தான் ஒர்க் பண்ண போறோம். எதுலையுமே பப்ளிக்ல எந்த ஃபைலுமே கிரியேட் பண்ணோம்னா எஸ்ஆர்சிக்குள்ள. ஸோ அதில் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு நேம் கொடுங்க, இனிஷியல். ஸோ இனிஷியல் கொடுத்துட்டீங்களா? ஸோ அதில் RA அப்படின்னு அடிங்க. இனிஷியல் டாட் ஜேஎஸ்னு கொடுக்கணும். அப்பதான் ஜேஎஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் அதை எடுத்துக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கா உங்களுக்கு. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவும் காமிக்கா. ஸோ அதை செகண்டை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதை நான் கிளிக் பண்ணும் போது எனக்கு டிஃபால்ட்டாகவே ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அப்படிதானே? இதே மாதிரி தான் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஓகே. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு டிஃபால்ட்டாக கிரியேட் ஆயிருக்கு. இது ஒன்றுமே இல்லை. ஸோ இது என்னதுன்னா, ஸோ இதுதான் காம்பனன்ட்ஸ். இதை நம்ம ஃபங்க்ஷன்ஸாக சொல்லியிருக்கோம். சரி, ஓகே. அது இந்த டிவ்ல கிரியேட் ஆகாத பற்றி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இதெல்லாம் கிரியேட் ஆயிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இப்போ இதுதான் காம்பனன்ட்ஸ். இதுதான் காம்பனன்ட்ஸ். ஸோ இதுதான் காம்பனன்ட்ஸ். இது என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம்ல ஃபங்க்ஷன்ஸ் மாதிரியே காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த இதில் ரிட்டன் என்னன்னா நான் சொல்லியிருக்கேன் ஜேஎஸ்எக்ஸ்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ நான் ஒன்றுமே இல்லை. ஜேஎஸ்எக்ஸ் தான் HTML-க்குள்ளேயே ஜாவாஸ்கிரிப்ட் கூட எழுதலாம். அப்போ ஒரு ஜேஎஸ் ஃபைல்லையே நம்மளுக்கு ஒரு HTML கூட எழுத முடியும், ஜேஎஸ் கூட எழுத முடியும். ஓகே. ஸோ ஜேஎஸ்எக்ஸ்னா என்னது? நம்ம ரியாக்ட்னாலே ஜேஎஸ்எக்ஸ் தான். ஸோ ஜேஎஸ்எக்ஸ் என்ன பண்ணும்னா உங்களுக்கு ஜேஎஸ்எக்ஸா போய் ப்ரௌசர்ல போய் அப்ரோச் பண்ணாது, அது ஜேஎஸ் போய் அப்ரோச் பண்ணும். பட் அந்த ஜேஎஸ்எக்ஸை எப்படி ஜேஎஸ்ஆ மாற்றும்னா பேபல் அப்படின்னு ஒரு பிளக்கின்ஸ் இருக்கும் நோட் மாட்ஸ்குள்ள டிஃபால்ட்டாகவே இருக்கும். அதை நம்ம ரியாக்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போதே இருக்கும். அந்த பேபல் என்ன பண்ணும்னா ஜேஎஸ்எக்ஸை ஜேஎஸ்ஆ கன்வெர்ட் பண்ணி ஒரு டிரான்ஸ்பேலா மாறி ஒரு டிரான்ஸ்பேலர் மூலமா அதை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ப்ரௌசர்ல அப்ரோச் பண்ணும்.
ஓகே. ஸோ இதை ப்ரௌசரில் போய் அப்ரோச் பண்ணி உங்களுக்கு அது ஜேஎஸ் ஃபைலாக ஐ மீன் ஒரு இன்டெக்ஸ்டட் HTML ஒரு ஜேஎஸ் ஃபைல் எப்படி பிரிண்ட் ஆகுதோ அதே மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதான். ஸோ காம்பனன்ட்ஸ்லாம் வேற எதுவுமே இல்லை, இதான் காம்பனன்ட்ஸ். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் என்னைக்குமே நான் டிஃபால்ட்டாக காம்பனன்ட்ஸை இது கிரியேட் பண்ணுறதுக்கு ஆர்ஏசி இது வந்து ஒரு ஷார்ட் கீவேர்ட், ஒரு ஷார்ட்கட் கீவேர்டு மாதிரி. ஸோ நீங்கள் நார்மலாகவே கிரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு நேம் வச்சுனாலும் கிரியேட் பண்ணலாம். இப்போ டெமோ அப்படின்னு நான் ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணுறேன்னா அது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான், அதே ஃபங்க்ஷன் தான். பட் அந்த ஃபங்க்ஷன்ஸில் ரிட்டன் வந்து HTML இருக்கணும், ஜேஎஸ்எக்ஸ் ஐ மீன் HTML இருக்கணும். நான் அதை யூஸ் பண்ணிட்டு அதை ஒரு HTML ஏதோ ஒரு div போட்டு ஏதோ சம்திங் ஏதோ HTML தான் இருக்கணும். ஸோ அப்படி HTML இருந்துச்சுன்னா இது ஒரு காம்பனன்ட் ரிட்டர்னாக இருந்துச்சுன்னா. ஓகே. ஸோ இதுதான் காம்பனன்ட்ஸ். ஸோ ஆனால் காம்பனன்ட்ஸ் என்னைக்குமே கேபிட்டல் லெட்டரில் இருக்கும், ஸ்டார்ட் ஆகுத லெட்டர் மட்டும். ஸோ கேபிட்டலில் இருந்தால் மட்டும்தான் காம்பனன்ட்ஸாக எடுத்துக்கணும். ஓகே. ஸோ இதுதான் காம்பனன்ட்ஸ். இப்போ நான் இதை கேபிட்டலாக மாற்றிக்கிறேன். ஸோ கேபிட்டலாக மாற்றிக்கிட்டு இப்போ இந்த காம்பனண்ட்டை ஸோ இந்த காம்பனண்ட்டை நான் இங்கேயும் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் இருக்கு. ஸோ நாளைக்குள்ள கிளாஸ்ல எக்ஸ்போர்ட்னா என்ன, இந்த காம்பனன்ட்ஸ் இப்போ நம்ம எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோங்கிறத நான் சொன்னேன். ஸோ நாளைக்குள்ள கிளாஸ்ல காம்பனன்ட்ஸ்னா என்ன, அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, எப்படி இம்போர்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ண போறாங்க, நான் நாளைக்குள்ள கிளாஸ்ல நான் சொல்றேன்.